ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் ரேவதியை தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி வந்து வாங்க நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. கையில் பார்த்தோம்னா ஒரு பேக் வச்சுருக்குறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, என்னங்க கையில் ஒரு பேக் வச்சுருக்கிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது எல்லாம் உங்கள் அம்மாவை பார்க்க தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி எதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ எதுக்காக வரீங்க அப்படிங்கும்போது, என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் அம்மாவை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லப்போனால் அன்றைக்கி உங்கள் அம்மா ஒரு கிழிஞ்ச புடவை உடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை நல்ல புடவை வாங்கி கொடுக்கணும்னு அக்கறை கிடையாது. அதனால தான் நான் உங்கள் அம்மாவுக்காக ஒரு புடவை வாங்கி வச்சுருக்கிறேன், அது கொடுக்கறதுக்காக தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி எதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இது எனது புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்லும் போது, ஆமாம் போகிறோம், நீங்கள் தான் உங்கள் அம்மா என்ன லட்சணத்தில் பார்த்துருக்கீங்கன்னு நான் தான் பார்த்துட்டேனே. உங்கள் அம்மா ஒரு நல்ல புடவை கூட இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சம்பாதிக்கிறீங்களோ தெரியல, ஆனால் நான் வந்து அவங்களுக்காக ஒரு புடவை வாங்கி வச்சுருக்கிறேன், அதை நான் கண்டிப்பாக எனக்கு கொடுத்தே தான் தீருவேன். என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லைன்னா நானே போகட்டுமா அப்படின்னு ரேவதி மிரட்டவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இவங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற நிலைமையில இல்லை, நம்ம அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு முடிவோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம அம்மா கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த வாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி போகிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த வந்துடுதான், கண்டிப்பாக நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அபிராமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லு கார்த்தி அப்படிங்கும்போது, அம்மா ரேவதி உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாமா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் மருமக என்னை பார்க்குறதுக்காக வாராள் அப்படிங்கவும், ஆமாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காதீங்க, நம்ம அவங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை மறந்துட்டீங்களா என்ன, அன்னைக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க அதே போல் இன்றைக்கி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கார்த்தி நான் அதை கூட மறந்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு, அன்னைக்கு நீங்கள் கிழிஞ்ச புடவையை கட்டிகிட்டு இருந்தீங்களா, அதனால் உங்களை பார்த்துட்டு அவள் இன்றைக்கி ரேவதி வந்து ஒரு புதுசாக ஒரு புடவை வாங்கி வச்சுருக்கிறா, அதை உங்கள் கையில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறா. நான் அவளை வந்து கூட்டிகிட்டு வரலன்னா அவளாவே வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு நானே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே அபிராமி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்னுடைய நிலமை உங்களுக்கு சிரிக்கிற மாதிரிக்கு இருக்கிறா, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறதுக்கு, நீங்கள் அன்னைக்கு ஏதோ சாதாரண ஒரு புடவையை கட்டிட்டு கோயிலில் நிறுத்திட்டு இருந்தீங்க, இப்போ வீட்டுக்கு வந்துட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே, இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, கார்த்தி நீ ஒன்றும் கஷ்டப்படாத, நான் சொல்கிற இடத்துக்கு அவளை அழைச்சிட்டு வா, அங்கே வச்சு என் நடிப்பை பாரு அப்படிங்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, ஐயையோ உங்கள் 2 பேர்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிற மொழி இருக்குது, ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி அத்திட்ட இருந்து நான் வேற கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இதில் இவங்க வேறையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாத, என் மருமகளை அழைச்சிட்டு வா, என் மருமகளை எனக்கு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னங்க எவ்வளோ நேரம் தான் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லை வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி அழைச்சிக்கிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க அம்மா சொன்ன அதே இடத்துக்கு அங்கே வராங்க. அது என்ன கடைன்னு பார்த்தோம்னா ரேஷன் கடைக்கு தான் அவங்க அம்மா வர சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கடையில் அன்னைக்கு மாதிரிக்கே அவங்க கோயிலில் வச்சு ரேவதி பார்த்தாங்க, ஒரு சாதாரண ஒரு புடவையை கட்டிட்டு ரொம்ப பாவம் மாதிரிக்கு இருந்தாங்களா, அதே மாதிரிக்கு ஒரு புடவையை கட்டிட்டு அவங்க கியூவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தியும் ரேவதியும் அங்கே வராங்க. அப்போ அபிராமி வந்து கியூவில் நின்றுட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மாவோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்னங்க உங்கள் அம்மாவை ரேஷன் கடைக்கில் இப்படி அனுப்பிவிட்டுருக்கிறீங்க, ஏன் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தின்னு நினைக்கிறாங்க, எனக்கே எங்கள் அம்மா ரேஷன் கடையில் நிற்கிறது எனக்கே இப்போ தான் தெரியுது, இதில் நான் என்னத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் வந்து அவங்க அம்மாவை பார்க்கவும் அபிராமிக்கு வந்து கார்த்தி வரக்கூடிய விஷயம் தெரியாத மாதிரிக்கு அவங்களும் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, என்ன கார்த்தி இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபிராமியே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா இவங்க வந்து உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால தான் அங்கே அழைச்சிட்டு வந்து அப்படிங்கும்போது உடனே வந்து அபிராமி ரேவதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன், நீ நல்லா இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாத்த நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அபிராமி சொல்கிறாங்க, பாரு என் மருமக என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி வந்து நின்று யோசிக்கிறாங்க, இவங்களுடைய நடிப்பும் இவங்களுடைய பாசமும் என்னால் புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும்
இப்போ நான் இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து என்னம்மா திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்குற அப்படின்னு அபிராமி கேட்கும்போது, இல்லைம்மா உங்களுக்காக நான் ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்கள் பையன் தான் உங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கறதில்ல, உங்களை நல்லாவும் கவனிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம் ரேஷன் கடையில் இங்கே இருந்துட்டு இருக்கிறீங்களே, எதுக்குங்க வந்தீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா அரிசிங்கிறதுக்காக வந்து அப்படிங்கும்போது, இந்த அரிசி வாங்கி தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கவும், ஆமாம்மா நல்ல அரிசிலாம் வாங்கி சாப்பிட்றதுன்னா அதுக்கு நிறைய ரூபா வேணும்ல, எங்கிட்ட எல்லாம் அவ்வளோ ரூபா கிடையாதுமா, அதனால தான் ரேஷன் கடையில் அரிசி வாங்க வந்தேன் அப்படின்னு அபிராமி சொல்லவும், இது கேட்டதுமே இது உலகமாக நடிப்புடா அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படியாம்மா நல்ல அரிசி வாங்க கூட உங்கள்கிட்ட காசு கிடையாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்கம்மா இந்தாங்க உங்களுக்கு இந்த புடவை நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் பாருங்க, இதை வாங்கிக்கிடுங்க அப்படிங்கும்போது அப்போ அபிராமி இந்த புடவை வாங்கிட்டு தாங்க பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. ரேவதியை கட்டிப்பிடிச்சு அவங்க முத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்று பார்த்தா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குமா, சொல்லப்போனால் எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் ஒன்றை மாதிரியே தான் இருந்திருப்பா, எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லவும் ரேவதியும் சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ உங்களை பார்த்தாக்கி என்னுடைய உண்மையான அத்தை மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துட்டு கார்த்திக்கு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நடிப்பு நடிக்கிறாங்கம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி சூப்பராகவே இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்திக்கு வந்து அவங்க ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. இது வந்து நியாயமான ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னோரு